வணக்கம் மக்களே. இன்னைக்கு என் ஒய்ஃப் எனக்காண்டி வீட்டில் காளான் செஞ்சு தரப்போறோம். எப்படி வீட்டில் காளான், ஏன்னா வெளியில போய் சாப்பிட்டாலும் ஹைஜீனிக்கா இருக்காது அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால வீட்டில் எனக்கு செஞ்சு தரப்போறேன். மேடம் என்ன செய்றீங்க? என்ன காளான்? முட்டை காளானா, சிக்கன் காளானா? வெறும் காளானா? ரோட்டு கடையில காளானே தரமாட்டான், முட்டைக்கோசை போட்டு முட்டை. இங்க பாருங்க, நானும் ரோட்டு கடையில முட்டைக்கோஸ் போட்டு ஏமாத்தான் நினைச்சு இவளும் முட்டைக்கோஸ் போட்டு ஏமாத்துறான். காளானா? நான் கார்லிக் நினைச்சேன். வேற உனக்கு எது ஹெல்ப் பண்ணுமா? வெங்காயமா? என் காதுல போடா வெங்காயம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. வீடியோ எடுக்கலாம்னு வந்தேன், கடைசி என்னையவே வேலை வாங்குறானே நீங்க. காளானும் முட்டைக்கோசும் சமமா போட்டு கொஞ்சோண்டு மைதா. இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கான்ல. ஒரு 1.5 ஸ்பூன் மைதா போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன். நான் சின்ன வயசுல இருந்து நிஜமாவே காளான் மட்டும் தான் போடுதான்னு நினைச்சேன் தெரியுமா. 1/2 ஸ்பூன் சோள மாவு, அப்புறம் கொஞ்சம் 65 மசாலா கொஞ்சம். என்கிட்ட சொல்லுத இதுதான் நான் செய்யற மாதிரியே தெரிஞ்சுக்கோ. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், சால்ட் தேவையான அளவு. ஓகே, சரி. நிறைய போட்டு சால்ட் இப்பதான் ஹைஜீனிக். ஐயா நல்ல கையை கழுவி. ஐயா நானே கை கழுவாம வெட்டிட்டு இருக்கேன். வத்தப்பொடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு. வெங்காயத்துக்குள்ள ஏதோ உள்ள ஒரு வெங்காயம் இருக்கு போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பொடி உள்ளி இருக்குடி உள்ள பொடி உள்ளி. ரெசிபி சொல்ல விடுறியா நீ? சொல்லு. என்கிட்ட சொல்லல, உங்களுக்கு தான் மக்களே சொல்லிட்டு இருக்கா. என்னெல்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு பாப்போம். காளான், முட்டைக்கோஸ், உப்பு, மிளகாத்தூள், வத்தப்பொடி. பவுடர் என்னெல்லாம் போட்டேன்? பவுடரா? மிளகாத்தூள், வத்தப்பொடி, சில்லி பவுடர். 3 ஒண்ணுதாண்டி. என்ன மொத்தமா போட்டியோ? தனியா போடணுமோ? இல்ல இவ்வளவுதான் போடணும். கொஞ்சம் நிறைய போட்டேன். நான் எவ்வளவு பெரிய காமெடி பண்ண ரீப்ளே பண்ண தெரியுமா? நீ பவுடர் என்ன போட்டேன்னு கேட்ட. சில்லி பவுடர், மிளகா பொடி, வத்தப்பொடி. கரெக்ட் தானே? 3 தானே? அப்புறம் மைதா, கார்ன்ஃபிளவர். லூசு 3 வந்துடுறேன். மிளகா பொடி, கடைசியில கண்டுபிடிக்க மாட்டேங்க. என்ன சொல்ல? சில்லி பவுடர், மிளகா பொடி, வத்தப்பொடி. 3 வேற வேற பொடியா? சில்லி பவுடர்னா அது மிளகால பொடியே கிடையாது. சில்லி அப்ப கடையில சில்லி பவுடர் தானே விற்கான். இதுல என்ன பொடி போட்டிருக்கு? இது கரம் மசாலா. ஒரு கரம் மசாலா போட்டிருக்கியா? அங்க என்ன பொடி? மீன் குழம்பு பொடி, சிக்கன் 65 பொடி. சிக்கன் 65 பொடி. இது என்ன பண்ண? வெட்டி கட் 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 ராசாதி. டக்குன்னு விட்டமா வாஷ் பேஷனுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இது சோளம் போல குட்டி குட்டியா சாப் பண்ணணும். எந்த மாதிரி? கடையில நீ போடுற ரைத்தாக்கு யூஸ் பண்ற மாதிரியா இல்ல இப்படியா? இப்படியா ஷாப்பிங் தெரியுமா? இது இப்படிதானே? இது 2 அது ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணணும். ஓகே. வெங்காயம் போட்டதே தெரியக்கூடாது. பாரு ஆண்டி, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு புடிங்கிட்டு ஆண்டி. கஷ்டப்பட்டு வெட்ட வேணாமா? இங்க பாரு, கைக்குள்ளே நிக்க மாட்டேங்குது வெங்காயம். கடையில எப்படி வெட்டுறாங்க? அங்க நல்ல கத்தி, நீ நல்ல கத்தியை தந்தேன். இங்க பேரு வெங்காயம் இதுலயே உட்காந்துக்குது. ஏய் கண்ணே கறிக்கல. ஒண்ணுமே பண்ண தெரியல எனக்கு. இல்ல இப்போ பாடி ஆண்டி. இதே வடிவேல் சொன்னா அக்செப்ட் பண்றீங்க, நான் சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஆமா இது ஆண்டி தானே.
20 வயசுக்கு மேல ஆயிட்டாலே ஆண்டி தான். சரி இப்ப எதுக்கு நீங்க வந்து நின்னு ஆ? வெங்காயம் வெட்டதுக்கு தான் எப்படி எனக்கு கூப்பிடுன்னு தெரியும். நான் படுற கஷ்டத்தை வீடியோ போட்டு உலகத்துக்கே காட்டலான்னு இருக்கேன். நான் உனக்காக செஞ்சு தரலாம் நினைச்சேன், நீ இப்படிலாம் பண்றீங்க. நக்கு வேற சரி சரி மசாலா சரி. இப்படி வெட்டக்கூட இன்னும் கொஞ்சம் வெட்டணுமா? இதுக்கே ஒரு ஸ்லைசர் உண்டுல்ல, வாங்கி தரணும் சொன்னா மட்டும் போதாது. இந்த வெட்டினா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு வெட்டதுக்கு. பாதியை வெட்டிட்டு அப்புறம் வெட்டலாம், இப்போ வெட்டலாம். இதுக்கும் சின்னதா வேணுமா? ஆமா அதுக்கு சின்ன என்ன காலி ஆயிட்டு சமைச்சு கொடுத்தே எனக்கு எல்லாம் காலி. அந்த ஆயில் இல்லாம காளான் செய்ய போறோம். ஆயில்லெஸ் காளான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் ஆயில்லெஸ் காளான் செய்யலையா? எனக்கு இப்ப தலை மேல பின்ன பாடா படுத்தலாம். அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டான்னு போட்டு எனக்கு பாடா படுத்துறேன். நீயாதான் செய்யறேன்னு வந்த, நானா அந்த காளான் செய்யறேன். நீதான் கேட்ட ஏதாவது செஞ்சுட்டாங்க. எனக்கு காளான் பிடிக்கும், ஆனா இதுக்கப்புறம் பிடிக்குமான்னு தெரியல. சாப்பிட்டு சொல்றேன். நான் முன்னாடியே செஞ்சிருக்கேன் தெரியுமா, லவ் பண்ண லவ் பண்ண யார் லவ் பண்ணும்போது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செஞ்சிருக்கேன். எங்க அம்மாட்ட எங்க அக்காட்ட தான் கேட்டுப்பேன். சாப்பிட்டு இருந்தா பூமிக்கு, இல்லன்னா ஜாமிஜி. நீ சாப்பிட்டு சொல்லுவ சூப்பரா இருக்கு. ஓகே, எப்படி வெட்டனே தெரியல. இவ்வளவு குட்டி போதுமா? போதும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இத வந்து எண்ணெயில போட்டு பொரிக்கணும். இந்த கடையில காளான் வந்து தனியா வச்சிருப்போம் தெரியுமா, அது இந்த மாதிரிதான் மேக்னேட் பண்ணி அதை இது பண்ணி வச்சிருப்போம், பொரிச்சு வச்சிருப்போம். அப்புறம் நம்ம காளான் கேட்கும் போது அந்த தண்ணி இருக்குல்ல, காளானுக்கு ஒரு மசாலா தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதை ஊற்றி காளான் நீங்க சொல்ல வர என்ன, அது நல்லதா இது நல்லதா? இதுதான் நல்லது. அவன் ஆக்சுவலி மைதாவும் காளான் கரகாரங்கல எங்களை பார்த்து ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்க. மைதாவும் முட்டைக்கோஸ் தான் நிறைய போடுவோம். நம்ம வந்து முட்டைக்கோசும் மைதா அப்புறம் காளான் மூணுமே சேர்த்து போடுவோம். அது மொத்தம் அதுல காளானே இருக்காதுங்கயா? காளான் இருக்கும்டா, காளான் மைதா முட்டைக்கோஸ் அவன் 2 தான் இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்றான், நம்ம 3 ஆட் பண்றோம். இத வந்து போதுமா வெங்காயம்? இருக்குல்ல, இன்னைக்கு கஷ்டப்பட இருக்காங்க. போட போறேன் அப்படியா? இன்னும் வெங்காயம் போடணுமா? அப்படி ஆமா கண்டிப்பா வேணும். ஒண்ணு வந்து எடுத்து வைக்கும் போது மேல போடுறதுக்கு, இன்னொன்னு வந்து இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம மேக்னெட் பண்ண இதை வந்துட்டு போட்டு எடுத்துருவோம். நீ இதை சாப்பிட்டே சொல்லுவப்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? சரி போடு. இல்ல காலிஃபிளவர் தங்கச்சி மாதிரி இருக்கு. இப்படி மொத்தமா பண்றது வடை மாதிரிலாம் சுட வேணாமா? இல்ல அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. வடை மாதிரி வெங்காய வடை மாதிரிலாம் இருக்கு பாக்க. இதுக்கப்புறம் தான் இது மசாலா எல்லாம் போட்டு கலக்கி தந்துருவீங்களோ? அப்ப வெங்காயம் எதுக்கு? வெங்காயம் என்னைய வெட்ட சொல்லிருக்கேன். வெங்காயம் அது எதுக்கு? மசாலா ரெடி பண்றது. புரியல. வெங்காயம் வந்து மசாலா ரெடி பண்றது. This is எங்க வீட்டு காளான் வடை. காளான் வடை தான் இது. அந்த கருகு விட்டுருக்க சம்முன்னு இருக்கா, சம்முன்னு பாருங்க. ஆனா சுடுது. கருகு விட்டுருக்கா பாத்துக்கோங்க. முதல் இதே கருகு விட்டா வெளில. ஆனா காளான் வருது லைட்ஸா வருது. காளான் கடைக்குள்ளே நிக்கிற வடை வருது. ஆனா காளான்
இன்கிரீடியன்ட் கம்மியா போடுறாங்க, அப்புறம் எப்படி இந்த ஸ்மெல் அவங்களுக்கு மட்டும் நல்லா வருது? இன்கிரீடியன்ஸ் அவங்க கம்மியா போடுறாங்க, நீ தானே சொன்னேன். அவங்க இந்த மைதா இந்த மசாலா இப்படி வேலை வைக்கிறாங்க. காலையில செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நான் வெங்காயம் கட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன் லூசு, நான் எப்படியே சாப்பிடுவியா? காளான் கடை. ஆமா சரி, இனிமேதான் கிரேவி பதத்துக்கு கொண்டு வரலாமா? ஓ கிரேவி, அந்த நைட்டு சாப்பாடு இதானா? அப்போ சே இல்ல, அதான் இட்லி சாம்பார் கட்ட குக்கர்ல எல்லாம் ரெடி. இட்லி வச்சு நாங்க காளான் சாப்பிட போறோம். இட்லிக்கு தொடரும் இது அப்படியே நீங்க மசாலாவை ரெடி பண்ணி இட்லிக்கு காளான் மசாலா ரெடி ஆயிருக்கும். ஐடியா இல்லாத பாய்ஸ் அதெல்லாம் எல்லாரும் பண்றாங்க. இட்லி மழை பெஞ்சிருக்குல, சூடா காளான் சாப்பிடலாம். மழை பெஞ்சு 2 நாள் ஆகுது. இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, நம்ம ஊர்ல பெஞ்சிருக்கா. நீ வரும்போது சொன்னேக்கா மழையை நினைச்சே வந்தேன். ரைட்டா குளிச்சு சும்மா சொல்லி பார்த்தேன். அதான் ஒண்ணு பேசணும்ல, அமைதியா இருக்க கூடாது. இப்படி இருந்தாலும் பிரேமுக்குள்ள வருவேன்னு நினைக்கிறேன். என் ஹைட்டுக்கு பிரேமே தனியா இருக்கணும். நீதான் சாப்பாடு போட்டு கூட கொஞ்சம் வளர்த்துட்ட. பண்ணி ஏன் கொடுக்க, காளான் கொடுத்தா நீ எனக்கு என்ன பண்ண போற? டிசம்பர் 7ஆம் தேதி இவளுக்கு பிறந்தநாள் வருது, அதனால டெய்லி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கேன். அது போதும். சாப்பிடலாம் போல நீ சாப்பிடு, நல்லா இருக்கும், நம்பி சாப்பிடுறோம். இதனாலும் கடைக்கு போய் சாப்பிட்டுக்கணும். செய்ய முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா எப்படி செய்ய முடியும்? நிஜமா வட மாதிரி இருக்க. வெங்காய வடை தங்கச்சி மாதிரி இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? ஒன்னால நீ தந்த வடையால எனக்கு ஒழுங்கா வெட்ட மாதிரி ஒழுங்கா வெட்டிட்டு இருந்துச்சு. நீ வந்து டைவர்ட் பண்ணிட்டு போயிட்ட. கண்ணு எரி ஸ்டார்ட் ஆயிட்டு ஜன்னல் திறந்து கூட. சரி ஓகே போதும், நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எப்படி பூச்சி உள்ள வந்துரும்டா. நாங்க கஷ்டப்பட்டு வெட்டி வைப்போமா, கடைசி வாக்கில வந்து நீங்க தட்டி விட்டுட்டு நான் தாண்டி வெட்டினேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு உண்டு இல்ல, நாங்க என்னது லெமன் கட் பண்ணி ஜூஸ் போட்டு வைப்பானே, நோகாம தண்ணியில விட்டு போவாதுங்களா, அந்த கதை தானே. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால அதை வந்து இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஆற விட்டுறணும். சரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு மசாலா ரெடி பண்ணி அதை அதுல போட்டுருவோம். இப்ப நம்ம அடுத்தது மசாலா ரெடி பண்றதுக்கு ஆரோக்கியம் மாதிரி நல்லா தின்ட்டா என்ன பண்ண சாப்பிட மாட்டேன். நான் தூக்கி ஒழிச்சு ஃபேன் வச்சிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ண முடியல. புஷ் புஷ். ஓகே, கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து அவ வந்தோடனே காமிப்பா. அது வரைக்கும் கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் கிடையாது மக்களே. ஆமா, கிரேவி பண்ணிட்டு இருக்கோம். நான் வெட்டின வெங்காயம் மக்களே. அதுக்கு கொஞ்சமா எண்ணெய், ஆக்சுவலா பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலர்ல வதங்கணும். செஃப் பத்மாக்கு வாழ்த்துக்கள். நாளையில இருந்து இவ கடை போட போறா, காளான் கடை. செஃப் பத்மா காளான் கடை. கடை பேர் என்ன வைக்கலாம்? முத்து காளானா? இருங்க, நான் இங்க வச்சுட்டு உள்ள வட்டா. இடிக்கன் தாங்கனா நட்பு அங்க ஏதோ வரும். என்னது அளவுக்கு நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு?
இன்னும் கொஞ்சமே வதங்கணும். ம் இதை காமிக்காத. இது சாம்பார் வச்சிருக்கேன், ஃபுல்லா விளையாச்சு. சரி ஓகே. நீங்க கிண்டுற வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதானே? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்டா? எஸ், கொஞ்சம். ஒரு கடையில தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு விற்கும். இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி மசியல் ஏதாவது சொல்லலாம்ல? இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்ணு வந்து கறிக்கணும் பாரு உனக்கு. இப்போ இஞ்சும் சேர்ந்து கண்ணுக்குள்ள போய் அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, கொஞ்சம் கட் பண்ணி. கடையில எல்லாம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கடையில எல்லாம் வீட்டுல செய்ய மாதிரி செய்யறேன். மூணு தெரியுமா? ஆமா, சீக்கிரம் கட் பண்ண. இப்ப பாடி ஆன்டி அப்படின்னா ஓகேவா? எண்ணெயில தண்ணி போட்டா தெரியாது. தெரியும். ஏதோ வரல. போதுமா? நோண்டுதா? போதுமா? கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுங்க. அப்புறம் ம் கொஞ்சோண்டு பச்சைப்பொடி. சரி. கொஞ்சோண்டு தேவையான அப்படியே போட்டல அது வடக்கி கொட்டிய வடக்கி. அதை எடுத்துட்டு வா. வடைவா? காளான் வடை காளான் வடை ஜன்னல் தமிழ் பட்டியா போட்டு தண்ணி எடு, தண்ணி பிடிக்கணும். இந்த தண்ணி ஊற்றி எண்ணெயில தண்ணி ஊத்துறது தெரிக்கல. இது கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து இந்த தண்ணியில கொஞ்சம் வேகப்படும். அதுக்குள்ள நம்ம இதை என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியா ஊத்திரவா? மொத்தமும் ஊத்திரவா? ஊத்துது. இந்த கான்ஃபிளவர் மாவுல கொஞ்சம் ஊத்து. இதை கரைச்சி ஊத்துனா இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதுமா? போதுமா? இது நல்லா கொஞ்சம் வெங்காயம் வேகட்டும். கரைச்சு ஊத்து சிம்ல. எல்லாம் நீயே சொல்லுத, ஆனா நீயே வச்சத. இந்த அப்ப இதை பிச்சு போட்டு நாங்க கரைச்சு. என் கையில ஏதோ ஆயிட்ல. கார்ன்ஃபிளவர் மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு. புரியல. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இல்ல பால் மாதிரி இருக்கு. ஆமா, கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சு ஊத்துனாதான் நல்ல கொழுப்பு முழுக்கும். நம்ம கடையில கொஞ்சம் சாப்பிடுறோம்ல. ஆயிடுச்சு. இதை பிச்சு போடுங்க, டைம் ஆயிட்டு. கட் பண்ணி போடவா? கத்திரிக்காய் வச்சு சும்மா அப்படி பிச்சு போடு. சுடாதா? செய்யாது. கையை கழுவுமா? இட்ஸ் நாட் ஹைஜீனிக். குடு, இங்க போய் டைம் அத போட்டுட்டு தான் இருக்கேன். நீ ரெண்டு போய் குட்டி குட்டியா பிச்சு போட்டு. நான் பிச்சது இன்னொரு பிக்கணும்னு நினைக்கிறேன். இது இருந்து குட்டி குட்டியா பிக்கவும் தெரியாது. நான் ஒத்த கையில பிக்கேன். நீ புரோட்டா பை பேசுறது கை கிளியரவா? நீ முடிச்சிருவியா? முட்டை காளான் செஞ்சுதாங்க. முட்டை காளான் ஃபர்ஸ்ட் முட்டை போட்டுருக்கோம். சரி, நாளைக்கு முட்டை காளான் வீடியோ போடுவோம் நாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த வதக்குறோம்ல அது கூட முட்டையை அடிச்சு ஊத்திட்டா முட்டை காளான். இப்பதான் கடையில் வைக்கிற காளான் மாதிரி இருக்கு. வடை வடை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு வெங்காயம் அது மேல போடணும். அதானப்பா பார்த்தேன். எல்லாம் ரெடி ஆனதும் மேல போடணும். குழம்பு கொதிக்கிறது. உள்ள போட போறியா? ஆமா, போட. அதுக்குள்ள போட போறியா? கொஞ்சம் தண்ணி. ஆவி பறக்கும் காளான் கடை, நீ வந்ததுனால இது காளான் கடை. பத்மா காளான் பேர் எப்படி இருக்கு? பத்மா காளான் எல்லாத்துக்கும் பத்துமா?
போடு நொறுக்கிட்டியா? ஆனா கடையில ஆமா கடையில இப்படிதான் வச்சிருப்பாங்க. எப்படி டக்கு நீ கேட்கும் காளான் கட்டி வச்சிருப்பாங்க, டக்குன்னு சாதம் ஊத்தி கட் பல்லு பண்ணவும் அந்த இந்த ரெடி பண்ணோம்னா அந்த மசாலா மாதிரி அவன் ரெடி பண்ணி அப்படி இது உனக்கே காணாத. நம்ம ரெண்டு காளான் பைத்தியம். நான் ஒரு காளி, நீ ஒரு காலன். நான் ஒரு குண்டர், நீ ஒரு என்னது காணாது? அப்பல ஏதோ உப்பு நிறைய போட்டு தூக்கினேன். நாங்களாம் எங்க சீனியர் செஃப் எப்படி கரெக்டா போடுறாங்கன்னு செக் பண்ணாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கணும். அடுப்பு ஆஃப்ல இருக்கு. இல்ல இதை வந்து உள்ள போட்டு கொஞ்சம் நல்லா இப்படி அடிச்சு விட்டாங்கன்னா அப்பதான் சால்னால வெளியே தெரியும். அதோட மிக்ஸ் ஆகும். எவ்வளவு தண்ணி அதுக்குல இது ஆல்ரெடி சாப்பிட்டு மசாலாவா இருக்கு. குடிங்க. இதே சப்பாத்திக்கு நடுவுல ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி விராப், சப்பாத்தி காளான் விராப் அப்படின்னு தரக்கூடாது. இது சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்களா? டக்கு காளான் செட்டினார் அப்படின்றோம். இல்லாட்டி காளான் கிரேவி, காளான் டிக்கா, வேற என்ன இருக்கு? மஷ்ரூம் டிக்கா, மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் செட்டிநாடு, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் பட்டர் ஃப்ரை. சரி நிறைய பேர் வைக்கலாம். இதனால ஒரு சப்பாத்தி போட்டுருக்கலாம். இப்ப வந்து நான் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டேன். நான் தான் காளான் செய்யறேன். கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டிக்காண்டி வேர்வை சிந்தி உப்பு வேற உள்ள போட்ட உப்பு கரெக்டா இருந்த என்ன சட்டியை சுத்தது கீழே தண்ணீரால அப்படி சுத்தணும்ல. அப்ப நீ இடிக்க வசதி தந்துருக்கணும். சாப்பிடுறது 2 ஸ்பூன் காளான். இதுக்கு பிளேட்டை பாத்தீங்களா? இதுல எப்படி அவளுக்கு ஃபுல்லா வச்சிருவா, எனக்கு காவாட்டி வச்சுட்டு என்ன காளான் காலி ஆயிட்டு அப்படின்பா. அதானே நான் வந்து கமெண்ட் போடுவேன், இது என்ன காளானுக்கு வந்த சோதனை அப்படின்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு தீ வச்சிருக்கா சிரிச்சி வச்சோ யஹோ. இதுதான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ். ஐயா ஃப்ரிட்ஜ் தெரியலையே. இது ஃப்ரிட்ஜ் இல்ல, திஸ் இஸ் மளிகை சாமானின் கடை. புகையா வந்து புகை அங்க வர புகையா இங்க வர புகை அதிகமா இருக்கு. ஓகே காம்போமா காளான. திஸ் இஸ் காளானை காத்து மேடம். வாஷ் பேஷன் பக்கத்துல சம்மன் வச்சிருக்காள காளான. ஊத்துங்க. ஆமா காளான ஊத்துங்க. தட்டு இலக்கு போகுது. தட் இஸ் எனாமல் தட்டா. 2 பேத்துக்கு சமமா போச்சு. வாவ். போட்டு வெங்காயம், இதுக்குதான் வெங்காயம் கட்டியா? என் கண்ணீரே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல நீங்க ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். எனக்கு வெங்காயமே பிடிக்காது. எதுக்கு போட்டேன்? காளான் கச்சோட சூப்பரா இருக்கும். இது எனக்கு அதிகமா போட்டு எனக்கு ஓகே. மேல 2 பூண்டை வை, நல்லா இருக்கும். போடு கடற்கரையே மாறிட்டா. ஒதுக்கிட்டீங்களப்போ சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லணுமே. ஓகே நாங்க ஆவி பறக்க சாப்பிட்டுட்டு அங்க வச்சுட்டு ரிவ்யூ போடுவோம். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்கு. சுடுது. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் ஆறுது. இதுக்கு முதல்ல காளான் வாங்கி ஒரு கடையில சால்லாம் வாங்கி கலக்கிருக்கலாம். நல்லா இருக்கா? நான் சொன்னாலும் நம்புவாங்க, நீ சொன்னா நம்ப மாட்டாங்க.
நிஜமா நல்லா இருக்கு. வீட்டு காளான் மாதிரி. வீட்டுல பண்ணா வீட்டுக்காரன். கடையில அஜினமோட்டோ கலப்பாங்கனால டக்குன்னு டேஸ்ட். அது டேஸ்ட் வந்து எப்படின்னா நல்ல ஒரு உண்மையான வெங்காயம், உண்மையான கார்லிக்லாம் போட்டிருக்கியோ, உண்மையான காளான் டேஸ்ட் இருக்கு. உண்மையான காளான் டேஸ்ட் இப்படிதான் இருக்கும். சுடுது. பிடிச்சிருக்கா? ஆவா. இப்பெல்லாம் கேட்டு வாங்கலாமா? அவங்க தட்டா அவங்க சாப்பிடு. இனிப்பா இருக்கு. டொமேட்டோ சாஸா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கணுமா? இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியலாம் முடியும். ஓகே, நீங்க சொல்லுங்க. சூடா மழை லைட்டா பெஞ்சது. எங்களோட வீட்டு காளான் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க சொன்னது ஒண்ணு கேட்டிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் போடுங்க. வீட்டு காளான் பெருசா, கடை காளான் பெருசா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. நன்றி. விடைபெற்று வருகிறோம். மிக்க மகிழ்ச்சி.